தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானை எதிர்த்து நடக்கும் போராட்டம், சீமானை கலந்து கொள்ளும் அதிசய நிகழ்வு எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க. ஆனால் சீமான் அவர்களை கண்டிப்பதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவை சுபவி இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த பேரவை பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்குங்க. அதோட கண்டன உரையாற்றுவர் தான் சுபவி. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு இப்போ 6 மணிக்கு தொடங்க இருக்குது. இடம் சைதை தேரடித்திடலில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா பசும்பொன் பாண்டியன், யூடியூப் ரூட்டஸ், அப்புறம் இந்திரகுமார் அப்படின்னு இன்னும் இருக்கிறவங்க எல்லோரும் வராங்க போல். அது பார்த்தான்னு சொல்லிட்டு பரோட்டா செந்தில் அவர்கள் எக்கச்சக்க பேர் இப்போ பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வாங்க அப்படின்னு. எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு திராவிட தமிழர்கள் வாங்க அப்படின்றாங்க. அந்த திராவிட தமிழர்கள் யாருன்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கே தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக போகிறாருன்னு சொல்லிடுறீங்களேன்னா, ஆமாம், துரைமுருகன் அவர்கள் நக்கலாக இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு சீமான் அவர்களே ஒரு பார்வையாளராக கலந்து கொள்ள விரைந்து கொண்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை நாள்தோறும் நம்ம பேசுவோம், 4 பேர் நம்ம திட்டி பேசுகிறத பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்கும்டா தம்பி அப்படிங்கிறாரு. கடந்த 50 ஆண்டுகால வரலாறு, கருணாநிதி வாழ்க, கருணாநிதி ஒழிக, 2009 பிறகுக்கான தமிழ்நாட்டு வரலாறு, சீமான் வாழ்க, சீமான் ஒழிக, நடத்துங்கள் திராவிடர்களே, அண்ணன் சீமான் பேசினால்தானே உங்கள் கோபாலபுரத்து எச்சில் சோறு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு காரி துப்பி இருக்கிறாரு நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள். இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் பிடிக்க போது இன்றைய தினம் நடந்து முடியட்டும். அவர்கள் கண்டன உரையில் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்த்து அதற்கான பதிலை நிச்சயம் நம்ம கொடுப்போம். ஆனால் சீமான் அவர்கள் பேசிய அந்த நிகழ்வுக்கான அத்தனை பதிவுகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அதற்கான பதிவோடு நம்ம சேர்த்து பதிலடி கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கோங்கிறத இந்த காணொலி வாயில நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.